ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் டேஸ்டியான தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி தண்ணி சட்னி எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 6 பல்லு பூண்டு, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், ஒரு துண்டு புளி, 7-8 வரமிளகா, 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மிக்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த தக்காளியை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றிட்டு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னியோட ஸ்பெஷல்லே நல்லா தண்ணியாக இருக்கும். இட்லியோட ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன். அதை லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சட்னியில் இதை ஆட் பண்ணிடலாம். இந்த இட்லி மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சமாக திக்னஸும் கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தால் நம்ம சூப்பர் டேஸ்டியான தள்ளுவண்டி தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். நம்ம என்ன தான் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சட்னி சாப்பிட்டாலும் இந்த தள்ளுவண்டி சட்னி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி இல்லை தோசை கூட நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.